காதலனின் இதய சிறையிலே. பகுதி 6. பிரசாந்த் பூர்ணிமாவிற்காக காத்திருந்தான். ஆனால் பூர்ணிமா வருவது போல தெரியவில்லை. பூர்ணிமாவிற்கு இப்போது பிரசாந்தை திருமணம் செய்து கொள்வதில் உடன்பாடில்லை. தன் மனம் சரியான முடிவை எடுத்த பிறகு எதுவாயிருந்தாலும் செய்யலாம் என்று நினைத்தாள். பிரசாந்த் நேரம் ஆக ஆக பதட்டம் அதிகரித்து கொண்டே இருக்க பூர்ணிமாவை நேரில் சென்றே சந்தித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு சென்றான். அணுவை தப்பிக்க விடாமல் அவளை அடைய நினைத்தான் அசோக். அவள் அருகில் வந்த அசோக், "உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, என்ன முடிவு பண்ணிருக்க?" என்று கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கினான். அவள் அவனுக்கு பயந்து தன்னுடைய கால்களை பின்னோக்கி நகர்த்தினாள். "இத பாருங்க, எங்க அப்பா ஒரு போலீஸ், எனக்கு ஏதாவது நடந்தா அவரு உங்கள சும்மா விடமாட்டார்" என்றாள். அவன் சர்வசாதாரணமாய், "அதைவிட பெரிய ஆளுங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன், உங்க அப்பாவால மட்டும் என்ன பண்ணிட முடியும்?" என்று கேட்க அணு அவனிடமிருந்து தப்பிக்க அருகில் எழுந்த ஒரு பொருளை எடுத்து அவன் மேல் தூக்கி எறிந்தாள். ஆனால் அதையெல்லாம் அவன் எளிதாக தடுத்தான். அசோக் அணுவிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்யும்போது அவளின் ஆடை அங்காங்கே கிழிந்தது. அவனை தன்னுடைய மொத்த பலத்தையும் திரட்டி அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டவள் அருகிலிருந்த வெள்ளை நிற பொடியை தூக்கி அவன் முகத்திலே எறிந்தாள். அது அசோக்கின் கண்களிலே பட அசோக்கால் கண்களை திறக்க முடியாமல் கண்களை தேய்த்து கொண்டு நின்றிருந்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அணு அங்குள்ள ஒரு பாத்ரூம் அருகே சென்று அதற்குள் நுழைந்து கதவை அடைத்தாள். அதன் பிறகு அங்கிருந்த ஜன்னல் கண்ணாடிகளை கழற்றிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க நினைத்தாள். அதற்குள் அசோக் வந்து கதவை தட்ட ஆரம்பித்தான். அணு வேக வேகமாக கண்ணாடிகளை கழற்றிக் கொண்டிருந்தாள். அணு கதவை திறக்காமல் இருக்கவே அசோக் அந்த கதவை உடைக்க ஆரம்பித்தான். அவளை அப்படியே விட்டால் தன்னுடைய எதிர்காலத்திற்கே பெரும் ஆபத்து என்று நினைத்த அசோக் வெறி கொண்டு கதவை உடைத்து கொண்டிருந்தான். அணு ஒரு வழியாக கண்ணாடிகளை கழற்றி அதில் ஏறி வெளியே வந்தாள். அசோக் கதவை உடைத்து உள்ளே வருவதற்கும் அணு அந்த ஜன்னல் வழியாக வெளியே குதிப்பதற்கும் சரியாக இருந்ததால் அசோக்கால் அணுவை பிடிக்க முடியவில்லை. அசோக் வேகமாக அவளை பிடிப்பதற்காக கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்தான். அணு அதற்குள் ஒரு சந்தின் வழியாக சென்று தப்பித்தாள். பிரசாந்த் பூர்ணிமாவை பார்க்க காரில் வந்து கொண்டிருக்கும்போது அவனுடைய காரில் ஒரு உருவம் வந்து மோதி கீழே விழுந்தது. பிரசாந்த் அந்த உருவத்தை இடித்ததில் பதறிப்போய் காரின் பிரேக்கை அழுத்தினான். தன் காரை விட்டு இறங்கி வந்து பார்க்கும்போதுதான் அது அணு என்றே அவனுக்கு தெரிந்தது. அவளை ஆடை கிழிந்த நிலையில் பார்த்த அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்களுக்கிடையில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அணுவும் பிரசாந்தும் எதற்காகவும் பேசிக் கொண்டதில்லை. பிரசாந்த் அவளை தூரத்திலிருந்து பார்ப்பதோடு சரி, அவளை அவன் நெருங்கியதில்லை. அதன் பிறகு இப்போதுதான் அவளை அருகில் நின்று பார்க்கிறான், அதுவும் இப்படி ஒரு நிலையில். மயங்கிய நிலையில் கிடந்த அணுவை தூக்கி தன் தோளோடு சாய்த்து கொண்டபடி அவளின் கன்னத்தை தட்டி பார்த்தான். ஆனால் அணு ஏற்கனவே காய்ச்சலில் இருந்தவளுக்கு இப்போது இங்கிருந்து ஓடி வந்ததும் அவள் உடல் மொத்த பலத்தையும் இழந்து மயக்கத்தில் கிடந்தாள். அப்போது ரோந்து பணியில் இருந்த ஒரு போலீஸ் ஜீப் அவர்கள் அருகில் வந்து நின்றது. அணு இருந்த நிலைமையையும் அவளுடன் இருந்த பிரசாந்தையும் பார்த்துவிட்டு அந்த ஜீப்பில் வந்த போலீசார்கள் பிரசாந்த் தான் அவளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டான் என்று நினைத்தனர். சூழ்நிலையும் அவ்வாறுதான் அவர்களுக்கு காண்பித்தது. போலீஸ் அவர்கள் அருகில் வந்து, "டே, அந்த பொண்ணை என்னடா பண்ணிட்டு என்று கேட்டனர். "சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு தான். நான் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு குறுக்க வந்துட்டா" என்று பிரசாந்த் சொன்னான். அதற்கு அந்த போலீஸ், "கார்ல குறுக்க வந்து விழுந்தா ட்ரெஸ் எல்லாம் எப்படிடா கிழியும்?" என்று கேட்க, "அதப்படி எனக்கு தெரியும் சார். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது" என்று பிரசாந்த் அவர்களிடம் சொன்னான். அதையெல்லாம் நம்பாத போலீஸ், "கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்துங்க. நாம விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவான்" என்று சொன்னார். பிரசாந்த் எழுந்து நின்று, "சார், நான் மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். முதல்ல இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சார்" என்றான். "அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஜீப்ல ஏறு" என்று சொல்லி பிரசாந்தை போலீஸ் ஜீப்பில் ஏற்றினர். 2 மகளிர் காவலாளிகளும் அணுவை தூக்கி ஜீப்பில் அமர வைத்து அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினர். அணு மயக்கம் தெளிந்து எழுவதற்கும் ஜீப் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்பதற்கும் சரியாக இருந்தது. அணுவை அழைத்து வந்து அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர வைத்து அவள் மீது ஒரு துண்டை போர்த்திவிட்டனர். ஆனால் அணு அரைமயக்கத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அவள் கண்கள் மேலே சொருகிக் கொண்டு இருந்தது. அந்த போலீஸ்காரர் பிரசாந்திடன் எவ்வளவு விசாரித்தாலும் அவன் காரில் இடிப்பதற்கு முன் என்ன நடந்தது என்பதை சொல்லவில்லை. அவனுக்கோ ஏதாவது தெரிந்தால்தானே சொல்ல முடியும். ஒரு பெண் காவலாளி அணுவின் அருகே வந்து, "இங்க பாருமா, உண்மைய சொல்லு. அந்த பையன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா?" என்று கேட்டார். அணுவிற்கு அங்கு இருப்பது பிரசாந்த் என்று தெரியவில்லை. அவளின் கண்களுக்கு சுற்றி இருப்பது எல்லாம் மங்களாகத்தான் தெரிந்தது. அவளோ அசோக்கை பற்றிதான் கேட்கிறார்கள் என்று நினைத்து கொண்டாள். அவர் கேட்ட கேள்விக்கு அணு, "ஆமா, அவன்தான்" என்று பாதி சொல்லியும் சொல்லாமலும் விட்டாள்.
இதை கேட்ட பிரசாந்த் அதிர்ந்து போனான். அந்த போலீஸ்காரர், உன்ன மாதிரி ஆள சும்மாவே விடக்கூடாதுடா என்று சொல்லி அவன் சட்டையை பிடித்தார். அப்போது அங்கு வந்த பெண் காவலாளி, சார், அந்த பொண்ணுக்கு இவனை பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். இவனை என்னதான் நாம புடிச்சு உள்ள போட்டாலும் ஏதாவது பண்ணி வெளியே வந்துடுவாங்க. பாவம் அந்த அப்பாவி பொண்ணுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்காம போயிடும். பேசாம அந்த நீதியை நாமளே வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி அணுவிடம் சென்று, உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாமா என்று கேட்டார். அணு பதில் சொல்ல கையை உயர்ந்தும் போதே அதற்கு மேல் அவள் உடலில் பலமில்லாமல் அரை மயக்கத்தில் இருந்தவள் முழு மயக்கத்திற்கு சென்றாள். அவள் கையை வேண்டாம் என்பதற்காக உயர்த்தினாள். ஆனால் அங்கிருந்தவர்கள் அவள் சம்மதம்தான் தெரிவித்தாள் என்று நினைத்துக் கொண்டனர். பிரசாந்தை அணுவின் கழுத்தில் தாலி கட்ட சொன்னனர். பிரசாந்துக்கு அதுவரை இருந்த பொறுமை எங்கோ போனது. என்ன மிரட்டுறீங்களா? என்னால அதெல்லாம் பண்ண முடியாது என்றான். அந்த போலீஸ்காரர், இப்போ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறியா, இல்ல நீ செஞ்ச வேலைக்கு ஜெயிலுக்கு போறியா? நீங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணுவீங்க, உங்கள சும்மா விடணுமா என்று கேட்டார். பிரசாந்த் முடியாது என்று மறுக்கவே நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர். பிரசாந்த் அவள் கழுத்தில் 3 முடிச்சு போடும்போது தன்னை ஏமாற்றி திருமணம் நடத்தி கொண்ட அணுதான் என்ற கோபம் அவன் மனதில் தீயாய் எரிந்தது. அணு மயக்கத்திலேதான் இருந்தாள். அவளுக்கு மருந்து கொடுத்து எழுவதற்காக காத்திருந்தனர். பிரசாந்த் அதற்கு எதிரே இருந்த பெஞ்சில் கோபத்துடன் அமர்ந்திருந்தான். அப்போது அங்கே வந்த வயசான கான்ஸ்டபிள், தம்பி, டீ குடிக்கிறியாப்பா என்று கேட்டார். ச்ச என்று உதட்டை சுழித்து கொண்டு சொல்லி முகத்தை திருப்பினான். அட, ஏன்பா இவ்ளோ கோவப்படுற? பொண்ணு பார்க்க சீரியல் ஹீரோயின் மாதிரி தானே இருக்கா? கல்யாணம் பண்ணிட்டு போய் நல்லா வாழறத விட்டுட்டு இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க என்று கேட்டார். என்னோட மனநிலை எனக்கு தெரியும், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க என்று கடுகடுவென்று பேசினான் பிரசாந்த். அவன் மனதிற்குள்ளே, பூர்ணிமாவை திருமணம் செய்ய வந்துவிட்டு எதிர்பாராத விதமாக அணுவை திருமணம் செய்ய வேண்டியதாக ஆகிவிட்டது. அது போதாது என்று நாளை அமெரிக்கா செல்ல வேண்டும். இப்படி 1000 குழப்பங்கள் திரண்டிருந்தன. அணுவின் அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர் என்பது அங்கிருக்கும் போலீஸ்களுக்கு தெரியவில்லை. அதை சொல்லும் நிலையில் அணு இல்லை. இருந்த பதட்டத்தில் பிரசாந்தும் அதை சொல்ல மறந்தான். அதை சொல்லியிருந்தால் இந்த கல்யாணமே நடந்திருக்காது. பிரசாந்த் அணுவின் மேல் பயங்கர கோபத்தில் இருந்தான். இவ்வளவு நேரமும் அவளிடம் யாரோ தவறாக நடந்து கொண்டார்களோ என்று நினைத்திருந்தான். ஆனால் அணு பிரசாந்தின் மீது பழி போட்ட பின் தன்னை பழிதீர்க்கத்தான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருப்பளோ என்று நினைத்து கொண்டான். அப்போது அங்கு வந்த போலீஸ் பிரசாந்திடம் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கினர். அதை வாங்கும்போது எதற்காக என்று பிரசாந்த் கேட்டான். இருவரின் திருமணத்தை முறைப்படி பதிவு செய்யதான் இது என்று கூறினர். நேரம் இரவை தொட்டது. அணு கொஞ்சம் திடம் வந்து கண்களை திறந்தாள். எதிரே பிரசாந்த் அவளை முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவள் புரியாமல் நிற்கவே தன் கழுத்தில் தொங்கிய தாலியை பார்த்தவளுக்கு ஒரு கணம் பூமி சுழல்வது நின்றது போலவே இருந்தது. அதன்பின் பிரசாந்திற்கும் அவளுக்கும் திருமணம் நடந்ததை சொன்னவர். அணு பிரசாந்த் தன்னிடம் எல்லை மீற முயன்றபோதே எதற்காகவும் பிரசாந்தின் அருகில் கூட சென்றுவிடக்கூடாது என்று நினைத்தாள். ஆனால் இன்று அவனுக்கு மனைவியாகி நிற்பாள் என்று நினைக்கவில்லை. அணுவிற்கு அசோக்கிடமிருந்து தன் கற்பை காப்பாற்றியது எண்ணி சந்தோஷப்படுவதா, இல்லை இப்படி ஒரு விருப்பமில்லாத திருமணத்தை செய்து கொண்டதை நினைத்து வருந்துவதா என்றே அவளுக்கு புரியவில்லை. தங்களது போலீஸ் ஸ்டேஷனில் திருமணம் செய்து கொண்ட இருவருடன் ஒரு போட்டோவே அங்கிருந்து அனைவரும் சேர்ந்து நின்று எடுத்துக்கொண்டனர். பின் அவளை அழைத்து கொண்டு தன் காரில் ஏறியவன் தனது அப்பா அம்மா இருக்கும் வீட்டை நோக்கிதான் நகர்ந்தான். அணுவின் மனதிலோ அசோக் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதை பிரசாந்திடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு வந்தாள். பிரசாந்த் வெறும் நண்பனாக மட்டும் இருந்திருந்தால் சொல்லியிருப்பாள். ஆனால் இப்போது அவன் அவளுக்கு கணவனாக இருக்கிறான். எவனோ ஒருவன் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதை சொல்லும் தைரியம் அவளுக்கு வரவில்லை. பிரசாந்தை பொறுத்தவரையில் நடந்த எல்லாமே அணுவின் திட்டம் என நினைத்தான். பிரசாந்த் ஒரு வார்த்தை கூட அவளிடம் எதுவும் கேட்காமல் வந்தான். அணு மயக்கம் தெளிந்து கண் விழித்தது முதல் கண்களில் கண்ணீரை தேக்கிக் கொண்டே வந்தாள். காரணம் தன் பெற்றோர்களை நினைத்துதான். தன்னுடைய கல்யாணம் விஷயம் தெரிந்தால் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய நிலைக்கு பிரசாந்த் காரணமில்லை என்று அணு போலீஸ் ஸ்டேஷனில் மயக்கம் தெளிந்து எழுந்தபோதே சொல்ல நினைத்தாள். ஆனால் பிரசாந்த் என்று நினைத்து பிரசாந்துடன் திருமணம் செய்து வைத்தது போல அசோக்குடன் திருமணம் செய்து வைத்தால் தன் வாழ்க்கை என்ன ஆகும் என்றே நினைப்பே அவளை சொல்ல விடாமல் தடுத்தது. அதையெல்லாம் நினைத்து பார்த்து வந்து கொண்டிருக்கும்போது பிரசாந்த் ஒரு துணிக்கடையின் வாசலில் நிறுத்தினான். அணு கிழிந்த ஆடையை போட்டிருந்ததால் அவளுக்கு வேறு ஆடை வாங்க நினைத்தான். அணுவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றவன் விலை உயர்ந்த ஒரு பட்டுப் புடவையை வாங்கி அவள் கையில் கொடுத்தான். அந்த கடையில் இருக்கும் ஆடை மாற்று அறையில் சென்று புடவையை உடுத்தி கொண்டு வருமாறு சொன்னான். அணு இதையெல்லாம் செய்ய வேண்டுமா என்று குழப்பத்துடனே நிற்க அவளின் அழுத கண்களை பார்த்த பிரசாந்த்,
அதான் நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் இப்படி அழுது டிராமா போடுற என்று கடுமையாக கேட்டான். பிரசாந்த், ஏன் இப்படி பேசுற என்று அனு அவனை பார்த்து கேட்டாள். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. விருப்பமில்லாம தாலி கட்டினாலும் இப்போ நீ எனக்கு பொண்டாட்டி. இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட உன்னை கூட்டிட்டு போய் எங்க அப்பா அம்மா முன்னாடி நிறுத்த முடியாது. போடி, போய் மாத்திட்டு வா என்று பிரசாந்த் அவளை அதட்டினான். அனு அங்கிருக்கும் அறைக்கு சென்றவள் அங்கு வேலை செய்யும் ஒரு பெண்ணின் உதவியோடு புடவையை கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். பிரசாந்த் வெளியே அவளுக்கு தேவையான மற்ற ஆடைகளையும் வாங்கிக் கொண்டிருந்தான். அதன் பிறகு 4-5 பையுடன் வெளியே வந்தவன் காரை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக ஒரு நகைக்கடையின் வாசலில் நிறுத்தினான். அவளை அங்கு அழைத்துச் சென்று அவளின் கழுத்து நிறைவாக தெரியும்படியான ஒரு நெக்லஸை வாங்கி அவள் கழுத்தில் போட்டுவிட்டான். அவளை முழுதாக ஒரு மணப்பெண் கோலத்தில் தயார் செய்து தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான். இரவு நேரத்தில் வெறிச்சோடிய சாலையில் அவனுடைய கார் மட்டும் பயணம் செய்து கொண்டிருந்தது. அனுவுக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றிய கவலையில் வந்தாள். பிரசாந்திற்கு நாளை அமெரிக்கா செல்ல இருப்பது, தன் கல்யாணத்தில் தனது குடும்பத்தை சமாளிப்பது, பூர்ணிமாவின் காதலுக்கு பதில் சொல்வது என 1000 பிரச்சினைகள் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இதெல்லாம் போதாமல் 10 காட்டெருமைகள் அவன் தலையில் ஏறி அமர்ந்தது போல தலைவலியில் காரை செலுத்திக் கொண்டிருந்தான். அது அனைத்திற்கும் காரணம் அவனின் புது மனைவியை நினைத்துதான். அடுத்த நாள் அவன் அமெரிக்கா செல்ல இருப்பதால் திரும்பி வரும் வரை அனுவை தன் பெற்றோரிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்துவிட்டு செல்ல நினைத்தான். இதே இடத்தில் பூர்ணிமா இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பான். கார் சென்று கொண்டிருக்க அனு அப்படியே சாய்ந்தபடி தூங்கினாள். அவள் தூங்குவதை பார்த்த பிரசாந்த் அவளுக்கு காய்ச்சல் இன்னும் இருக்கிறதா என்று கை வைத்து பார்த்தான். அனுவிற்கு லேசாக காய்ச்சல் குறைந்துவிட்டது போல் தெரிந்தது. விடியும் நேரத்தில் பிரசாந்தின் கார் அவனுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றது. கையில் காஃபி கப்புடன் வாசலில் நின்று கொண்டிருந்த பிரசாந்தின் தங்கை ஆதிரா கார் கதவை திறந்து கொண்டு இறங்கிய பிரசாந்தை பார்த்து, அம்மா, அண்ணன் வந்துட்டான் என்றாள். அதோடு அவனை கட்டியணைக்க ஓடி வந்த ஆதிரா மற்றொரு கதவை திறந்து கொண்டு இறங்கிய அனுவை பார்த்து சட்டென பிரேக் போட்டது போல் நின்றாள். வேகமாக உள்ளே ஓடிச் சென்றவள் மகேஸ்வரியை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். இருவரும் திருமணம் செய்து கொண்டு வந்து நிற்பதை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. மகேஸ்வரிக்கு அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. தன்னிடம் தன் மகன் வேறொரு பெண்ணைக் காட்டி தானே காதலிப்பதாக சொன்னான். இப்போது இப்படி வந்து நிற்கிறானே என்று வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் மகேஸ்வரி. பிரசாந்தின் தந்தை கனகவேல் வந்து பார்த்துவிட்டு கோபமடைந்தார். உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் பேச்ச கேட்காம வேலைக்கு போனேன். இப்போ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. எல்லா முடிவையும் நீயே எடுத்துக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்குடா இருக்கிறோம் என்று கனகவேல் ஆவேசமாக கத்தினார். பிரசாந்த், அப்பா, அம்மா கிட்ட நான் காதலிக்கிற விஷயத்த ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க சம்மதிச்சிருந்தா என் கல்யாணம் ஏன் இப்படி நடக்கப்போகுது என்று சொன்னான். நடந்த விஷயத்தை சொல்லாமல் அனுவை தான் காதலித்து திருமணம் செய்தது போல் சொன்னான். மகேஸ்வரி பிரசாந்தின் பேச்சைக் கேட்டு குழம்பி போனாலும் அனுவே தனக்கு மருமகளாக வந்ததை நினைத்து சந்தோஷமடைந்தாள். மகேஸ்வரி கனகவேலை சமாதானம் செய்து கொண்டு இருந்தாள். சுற்றியிருக்கும் வேலைக்காரர்கள் அனைவரும் அனுவை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தனர். அக்கா, பார்க்க வடநாட்டுக்காரி மாதிரி இருக்கா என்று வேலை செய்யும் பெண்கள் அனுவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். அனுவிற்கு பயத்தில் கால்கள் இரண்டும் நடுங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் அனுவின் வீடு இருக்கும். அவர்கள் கண்ணில் சிக்கினால் என்னாகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் அவளின் நல்ல நேரம் அங்கிருக்கும் யாருக்கும் அவளை அடையாளம் தெரியவில்லை. அதனால் கொஞ்சம் நிம்மதியடைந்தாள். மகேஸ்வரி கனகவேலை சமாதானம் செய்து பிரசாந்தையும் அனுவையும் வீட்டிற்குள் அழைத்து சென்றனர். ஆதிராவிடம் அனுவை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு மகேஸ்வரி கனகவேலை அழைத்து கொண்டு ஜோசியரை பார்க்க சென்றாள். அவரிடம் இருவரின் ஜாதக பொருத்தத்தை பார்த்துவிட்டு வீடு திரும்பினர். மகேஸ்வரி தன் மருமகளுக்கு வகை வகையான உணவுகள் சமைக்க வேலைக்காரர்களை அனுப்பிவிட்டு தன் கையாலேயே அனைத்தும் செய்தாள். ஆதிலா டூர் சென்றிருக்கும் கவினுக்கு ஃபோன் செய்து இங்கு நடப்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அனு இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்திலே அமர்ந்திருந்தாள். அப்போது அவளிடம் வந்த ஆதிரா, அண்ணி, உங்க பேர் என்ன என்று கேட்டாள். அனு ஆதிராவிடம் அனுராதா என்று சாந்தமாக சொன்னாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த கனகவேலும் மகேஸ்வரியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏனெனில் தன் மகன் காதலிப்பதை தெரிந்து விசாரிக்க சென்ற கனகவேல் தெரிந்து கொண்டது இந்த பெண்ணின் பெயர் அல்ல. விசாரித்தது வேறு ஒரு பெண்ணைப் பற்றியும் தன் மகன் கல்யாணம் செய்திருப்பது வேறு ஒரு பெண் என்றும் புரிந்து கொண்ட கனகவேல் கோபமாக பிரசாந்தை பார்க்க அவன் அறைக்கு சென்றார். மகேஸ்வரியும் பின்னாடியே சென்றாள்.